டொரிங்டன் மாவட்டத்தில் சிக்கியது மஹிந்தவின் மனைவி சிரந்திக்கு சொந்தமான மிக பெரும் பங்களா. விசாரணைகள் ஆரம்பம். கொழும்பு நாரகன்பட்டி பகுதியில் தனியார் தங்குமிட விடுதியில் தங்கியிருந்த பெண் மருத்துவர்கள் குழு ஜன்னலால் எட்டி பார்த்து புகைப்படம் எடுத்த இலங்கை கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்கள் 2 அதிரடி கைது. தனது தனிப்பட்ட பயணமான மனைவியின் பட்டமளிப்புக்கு அரச பணத்தில் சென்று வந்த ரணில் விக்ரமசிங்க ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்த நீதிமன்றம். மேலும் மாயமான 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்த எதிரணியினர். தீவிரம் பெறும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள், மேலும் மீட்கப்படும் பல உடல் எச்சங்கள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக தெரிவு செய்யப்பட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன கடும் கோபத்தில் சஜித் பிரேமதாச கட்சியை விட்டு வெளியேறும்படி அறிவிப்பு. கருத்தரங்கு ஒன்றிற்காக வருகை தந்து நாரகன்பட்டியில் உள்ள தனியார் தங்குமிட விடுதியொன்றில் பெண் வைத்தியர்கள் சிலர் குளியலறையில் நீராடி கொண்டிருந்த போது அவர்களை தமது கைபேசியின் மூலம் காணொலி பதிவு செய்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் ஆண்களின் காணொலியையும் இவ்வாறு பதிவு செய்துள்ளதோடு இவ்வாறு பெறப்பட்ட காணொலிகள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி திருமதி சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கொழும்பின் டொரிங்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாங்குவதற்கு பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு உடனடி விளக்கம் கோரியுள்ளது. சிறிலிய செவிய கணக்கு தொடர்பான விசாரணையின் போது ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட சொத்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதா எனவும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் அளிக்கப்படும் வரை கேள்விக்குட்பட்ட வீட்டின் உரிமை மற்றொரு தரப்பினருக்கு மாற்றப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு எவ்வாறு வாங்கப்பட்டது என்பதை உரிமையாளர் வெளியிட தவறினால் முறையான விசாரணையை தொடர்ந்து நீதித்துறை நடவடிக்கை மூலம் அந்த சொத்தை செயலிழக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்திலும் குறைபாடுகள் உள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக அவர் இதற்கு முன்னர் முறையான பிரமாண பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின் 49ஆம் பிரிவுக்கு இணங்க 14 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு கடந்த 23ஆம் திகதி அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் குறிப்பிட்ட காலத்திற்கு துல்லியமாக தகவல் வழங்காவிட்டால் அது தகவல் மறைப்பாக கருதப்பட்டு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இங்கிலாந்தின் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அரச பணத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் ஏன் தாமதம் ஏற்படுகிறது என்பது குறித்து சட்டமா அதிபரிடம் இதன்போது நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளார். 2023ஆம் ஆண்டு தனது பிரத்யேக பயணமாக இங்கிலாந்தின் வோல்வர்ஹாம்டன் நகரத்திற்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி அந்த பயணத்திற்காக அரச பணம் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை விரைவாக முடிக்குமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டதுடன் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுமாறு சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது.
கட்சியின் செயற்குழு மற்றும் மேலாண்மை குழு பதவிகளிலிருந்து எரான் விக்ரமசிங்கவின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தற்போது அவரை கட்சியிலிருந்து முழுமையாக வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் விளையாட்டுத்துறை சார்ந்த நிர்வாக அமைப்புகளில் பதவிகளை வகிக்கக்கூடாது என்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை முடிவுக்கு இணங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பில் நிர்வாக மற்றும் கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது. இது ஒரு இடைக்கால குழுவல்ல எனவும் புதிய தேர்தல் நடத்தப்படும் வரை நீண்டகால மாற்றங்கள் முன்னெடுக்கும் ஒரு சுயாதீன குழுவாக செயற்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையிலேயே சஜித் பிரேமதாச தரப்பு எரான் விக்ரமரத்னவை கட்சியிலிருந்து விலகும்படி அறிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அபிமானி ஜனஜெய கட்சி இன்றைய தினம் வியாழக்கிழமை முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டியிருந்த 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மாயமானமை மற்றும் திரைசேரி நிதி கையாடல் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் நலிந்த ஜேதிசவின் கருத்துப்படி மேலும் ஒரு தொகுதி பணம் வேறு சில தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உடனடியாக கைது செய்து விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், நாட்டின் நிதித்துறையில் இத்தகைய நிச்சயமற்ற நிலை நிலவும் போது பொதுமக்கள் எவ்வாறு வங்கிகளை நம்பி தமது பணத்தை வைப்பு செய்வார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் திருடர்களை பிடிப்பதற்காக வேலை திட்டத்தை வரும் 20 நாட்களில் முன்னெடுக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அக்கட்சியின் இளைஞர் விவகார செயலாளர் ரவீந்திர நிசாங்க, நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நிதி விவகாரம் குறித்து விசேட கவனம் செலுத்தி காணாமல் போன பணத்திற்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். திரைசேரியில் இருந்த பணம் முறையற்ற வகையில் கையாளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்திற்கு மிக விரைவான தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாடியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சட்டத்தரணி ரனிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்ததாவது, அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எண்புக்கூட்டு தொகுதிகளின் பகுதியளவான எண்பு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வு பணியின் போது சில எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றை சுத்தம் செய்த பின்னரே எத்தனை எண்புக்கூடு என்பதை உறுதியாக கூற முடியும். மேலும் அகழ்வு பணியின் போது ஓரிடத்தில் சந்தேகத்திற்குரிய முறையில் கரிய நிற மண்கள் காணப்படுகிறது. அதனால் அதனை அரிதட்டு மூலம் அரித்து எடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் நேற்றைய அகழ்வு பணியின் போது சிறிய வலை போன்ற பொருள் ஒன்று மீட்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இணையவழி விளையாட்டிற்கு அடிமையான மாணவர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை வீமன் காமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார். இவரது குடும்பத்தில் இவரை தவிர ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் விசேட தேவையுடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாறானதொரு சூழலில் இந்த மாணவன் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையாகியிருந்த நிலையில் நேற்று அதிகாலை விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்த மாணவனின் இந்த முடிவு அப்பகுதி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.